புது ஜீன்ஸ் என்னோட சைஸில் தான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப லூஸ் ஃபிட்டடாக இருக்குது. வார்ட்ரோப்பில் வச்சதோடு சரி, யூஸ் பண்ணவே இல்லை. அப்படி ஏதாவது பேண்ட் வச்சுருக்கீங்களா? அப்போ இந்த ஹேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஜீன்ஸ் பேண்ட்டை எப்படி நம்ம பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், எதுவுமே கட் பண்ண போகிறதில்ல. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் 2 சைட்லேயுமே 1 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உள்ளேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் 1 ஸ்டிச், லெஃப்ட் சைடில் 1 ஸ்டிச் வர மாதிரி ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஹெம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா வேஸ்ட்டு சைஸ் மினிமைஸ் ஆகிரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்ட்டு சைஸ் கிடச்சிரும். உங்கள் லெக் லென்த்தோட ஜீன்ஸ் லெக் ரொம்ப பெருசாக இருக்கா? யூஸ்வலாக பாட்டமை ஃபோல்ட் பண்ணி வியர் பண்ணிப்போம். ஸோ இப்போது நம்ம பண்ணுற மெத்தடில் ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். ஒரிஜினல் ஹெம்மும் நமக்கு இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் வந்து லாங்காக இருக்குது. ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரிஜினல் ஹெம் லைன் வந்து அந்த லைனில் மார்க் பண்ண லைனில் வந்து ப்ளேஸ் ஆகிற மாதிரி அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹெம் லைனில் வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஹேண்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஹெம் லைனை சுற்றி ஒரு ரன்னிங் ஸ்டிச் தான் போடுறேன். இப்போ பேண்ட்டை வந்து டர்ன் பண்ணி எக்ஸஸ் வந்து மூவ் ஆகாத மாதிரி 2 சைட்லேயும் லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
ஒரிஜினல் ஹெம்மோட நம்மளோட பேண்ட் ஹைட் நமக்கு கிடச்சிருச்சு. பாட்டம் ரொம்ப லூஸாக இருக்குது, ஸ்லிம் ஃபிட்டடாக வேணும்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட் லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மெத்தட் தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஹைட் அண்ட் வித் வேணுமோ அதை மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். பேண்ட்டோட க்ராச் ஏரியாவில் இந்த மாதிரி க்ரீசஸ் லைன்ஸ் இருக்கா? பாடியும் லூஸாக இருந்து க்ராச் லென்த்தும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் உங்களுக்கு க்ராச் ஏரியாவில் மட்டும் லூஸாக இருக்குது அப்படின்னா அங்கே மட்டும் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்டர் பண்ணது வெளியே தெரியவே தெரியாது, ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பாட்டமை ஃபோல்ட் பண்ணணும், பெல்ட் மாட்டணுன்ற நெசசிட்டி இருக்காது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.